ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்னந்தோப்புக்கு இன்றைக்கி எருக்களை கரைசல் ரெடி பண்ணலான்ட்டு ரோட்டுக்கரையில் இருக்கிற எருக்களை பறிக்கிறதுக்கு வந்தோம். எருக்களை நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே தான் ஒரு குளத்தாங்கரையில் இருக்குது. அது 2 சாக்கில் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அதை பொடி பொடியாக ஒரு 2 இன்ச்சு சைஸு கட் பண்ணி ஒரு பேரலில் போட்டோம். பேரல்னு பார்த்திங்கன்னா அரை பேரல் தான் தண்ணி பிடிக்கணும். அரை பேரல் தண்ணி பிடிச்சிட்டு இந்த எருக்களை ஒவ்வொரு சாக்கும் ஒவ்வொரு பேரலுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு திரும்ப பேரலில் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப் இருக்கிற சைஸுக்கும் தண்ணியை ஊற்றி கலக்கி விட்டுட்டு நல்ல நிழலில் ஒரு சாக்கு போட்டு கட்டி வச்சிடணும். கட்டி வச்சோம்னா ஒரு 10-15 நாள் கழித்து நமக்கு இந்த எருக்களை கரைசல் ரெடி ஆகிரும். இது கூட நீங்கள் மாட்டு மூத்திரம் இருந்ததுன்னா அது சேர்த்திங்கன்னா அது பெட்டரு. அப்படி இல்லைன்னா நம்ம வெறும் தண்ணியிலே போட்டு கூட டெய்லி ஒரு டைம் இல்லை ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அந்த கரைசல் ரெடி ஆனதுக்கப்புறம் மரத்துக்கு ஒரு 5 லிட்டர் விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட்டு தெரியும். குறும்பல் உதிராது. இதில் போரான் சத்து அதிகமாக இருக்குது. இது குறும்பல் உதிரதை ரொம்ப கட்டுப்படுத்தும். இது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இதில் அவ்வளோ சத்து இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் இது நுண்ணூட்டம் அது இதுன்ட்டு கண்ட மருந்துகளை கொடுக்கறதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணியிருக்கிறது ஒரு 10-15 நாள் கழித்து நான் மரத்துக்கு கொடுப்பேன். அப்போது நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.